ஹலோ மக்களே, வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு வ்ளாக் தாங்க பார்க்க போகிறோம். என்ன வ்ளாக்னு பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த டேயில் நாங்கள் என்னென்ன பண்ணோம் எல்லாமே இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோ ஃபுல்லாக கடைசி வரை பாருங்கள். ஸோ மார்னிங் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் உப்புமா வச்சுருந்தாங்க. அதுக்கு காம்பினேஷனாக பார்த்தீங்கன்னா ஜீனி தான். ஸோ எனக்கு என் தம்பிக்கு உப்புமானாலே சுத்தமாக பிடிக்காதுங்க. சரி வேறு வழி இல்லையே அப்படின்ட்டு காலையிலே சாப்பிட்டாச்சு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஆஃப்டர்நூனுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம எதாவது பண்ணி சாப்பிட்லாம் அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா உண்மையாகவேங்க சாம்பார் சாப்பிட்டு நாக்கே செத்து போச்சு. ஏன்னா அந்தளவுக்கு டார்ச்சர் பண்ணுறாங்க. ஒரே கோயில் குழம்பா கூப்பிட்டு போய் சாம்பாரை கொடுத்தே டார்ச்சர் பண்ணுறானுங்க. ஸோ அது விட்டோம்னா புளிக்குழம்பு இப்படி தாங்க போயிட்டு இருந்துச்சு. சரி வெரைட்டியாக எதாவது சாப்பிட்லாம் அப்படின்னு தோணுச்சுன்னா நான்வெஜ் எதாவது எடுங்கனாலும் அதுவும் எடுக்க மாட்டேங்கானுங்க. சரி விடுங்கடா அப்படின்ட்டு எக் இருந்துச்சுங்க வீட்டில். அதனால் பார்த்தீங்கன்னா வீட்டில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி எக் இருக்குது. சரி இதை வச்சு நம்ம பிரியாணியாவது போட்டு மனசை தேற்றிக்கிடுவோம் அப்படின்ட்டு தான் தோணுச்சு. சரி எக்கு பிரியாணி போட்டு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு மனசை தேற்றிட்டு நாங்களும் பார்த்தீங்கன்னா தேவையானதை கட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா எக்கு பிரியாணி செய்வது எப்படி, ஸோ அப்படி தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ அப்படியே பார்த்திங்கன்னா போகிற போக்கில் போட்டுக்கிட்டே போவோம் நம்ம. ஏன்னா சாப்பிட்றது பார்த்திங்கன்னா நல்லா சாப்பிடணுங்க, மனசார சாப்பிடணும். இந்த சாம்பார் இதே சாப்பிட்டுட்டே இருந்தால் எப்படிங்க இருக்கும்? நல்லாவே இருக்காது. அதில் கொஞ்சமாவது நாக்குக்கு ருசியாக சாப்பிட வேண்டும் இல்லையா? ஸோ அதனால் பார்த்திங்கன்னா தேவையானது எல்லாத்தையுமே கட் பண்ணி வச்சாச்சு. வழக்கம் போல் தான் வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா தயிர் வெங்காயத்துக்கு தேவையானது எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுட்டு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா எக்கும் ஒரு 5 எக்கு கிட்ட பார்த்திங்கன்னா கொதிக்க வச்சுருந்தேன் நான். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அடுப்பை பற்ற வச்சு கடாயை வச்சு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நெய் எண்ணெயெல்லாம் ஊற்றி கொஞ்சோண்டு பார்த்திங்கன்னா பட்டை சோம்பு எல்லாத்தையுமே போட்டு அது கொஞ்சம் நேரம் நல்லா கொதிக்க விட்டுருங்க. ஸோ நல்லா கொதித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வச்சுருக்க பச்சை மிளகாயை உள்ளே போட்டுடலாம். அதையும் போட்டு அதை நல்லா ஒரு 2 வதக்கி விட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம் பார்த்திங்களா வெங்காயம், ஸோ அதையும் உள்ளே போட்டு அதையும் பார்த்திங்கன்னா நல்லா வதக்கி விட்டுருங்க. எப்பயும் போல் சொல்கிற டைலாக்கே தான். நல்லா பார்த்திங்கன்னா கோல்டன் கலரில் வர்ற அளவு நம்ம வதக்கி விடணும். அது வரைக்கும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுட்டே இருங்க. கொஞ்சம் சோம்பேறியாக தான் இருக்கும், இருந்தாலும் பார்த்திங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அதை அப்படியே வதக்கி விட்டுட்டே இருங்க. நான் பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு வதக்குறேன் அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா இப்படி தான் இருந்துச்சு. ஃபைனலாக பார்த்திங்கன்னா வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சோண்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அதையும் பார்த்திங்கன்னா நல்லா வதக்கி விட்டுருங்க. அந்த பேஸ்ட்டில் உள்ள ஸ்மெல்லு பார்த்திங்கன்னா போகிற அளவுக்கு நம்ம இங்கிட்ட அங்கிட்டும் விரட்டி விட்டுட்டே தான் இருக்கணும், வேறு வழி இல்லை. அது முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தக்காளி கட் பண்ணி வச்சுருந்தேன். ஒரு 2 தக்காளி கிட்டே எடுத்திருந்தேன் நான். ஸோ அதையும் பார்த்திங்கன்னா உள்ளே போட்டு அதையும் பார்த்திங்கன்னா நல்லா அந்த ஜூஸ் ஆகிற அளவுக்கு வதக்கணுங்க. வெங்காயம் கூட சீக்கிரமாக வதங்கிடும், ஆனால் இந்த தக்காளி இருக்குது பார்த்திங்களா வதங்கவே வதங்காது. டென்ஷனாக ஆகும், எப்படா வதங்குவேன் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஒரு வழியாக பார்த்திங்கன்னா அதுவும் லைட்டாக வதங்கையும் ஆரம்பிச்சிருச்சு. நானும் பார்த்திங்கன்னா அப்படியேவும் குத்தி நசிக்கலாம் பார்த்தேங்க. ஸோ எப்படியோ பார்த்திங்கன்னா ஒரு வழியாக லைட்டாக பார்த்திங்கன்னா அந்த தொலியெல்லாம் விட்டு கொஞ்சம் தண்ணியும் வந்துருச்சு வெளியில். ஸோ அவ்வளோதாங்க. இது கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பிரியாணி மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். நான் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 பாக்கெட் கிட்ட பிரியாணி மசாலா போட்டிருந்தேன். ஸோ காரம் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வயிறெல்லாம் எரியுதுங்க, அதனால் காரம் அவ்வளோவா சேர்க்கலை, கொஞ்சம் கம்மியாக தான் போட்டிருக்கேன். 1/2 பாக்கெட் கிட்ட போட்டு உப்பு பார்த்திங்கன்னா 1.5 ஸ்பூன் கிட்ட போட்டிருக்கேன் நான். இப்போ இது எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா நல்லா கிளறி விட்டுருங்க. கொஞ்சம் பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நம்ம கிளறி விட்டுட்டே தான் இருக்கணும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா வச்சுருக்க புதினா உள்ளே போட்டு அதையும் பார்த்திங்கன்னா 4 கிளறி விட்டுருங்க. ஸோ அந்த புதினா பார்த்திங்கன்னா அந்த மசாலாவோட ஒட்டும் போது ஒரு ஸ்மெல்லு வரும் பாருங்க, அட சூப்பராக இருக்குங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இதையும் நம்ம நல்லா வதக்கி விட்டாச்சா. இது வதக்கி முடிஞ்சதும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பச்சை ஸ்மெல்லு போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வச்சுருக்க எக்கை பார்த்திங்கன்னா உடச்சி ஊற்றிக்கலாம். ஆல்ரெடி தனியாக பார்த்திங்கன்னா வேக வச்சுருக்கேன் நான். பட் இது பார்த்திங்கன்னா நம்ம பிரியாணிக்கு 2 எக்கு உள்ளே ஊற்றணும். அதுக்காக பார்த்திங்கன்னா நான் 2 எக்கு கிட்டே எடுத்திருக்கேன் நான். ஸோ அதை நல்லா உடச்சி உள்ளே ஊற்றிக்கோங்க. நம்ம சாதத்தோடு பரட்டும் போது அது ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. அதனால தான் இது எக்கு பிரியாணி. பட் நான் பார்த்திங்கன்னா ரீசெண்டாக கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு கடையில் வாங்கினேங்க. பிளெயின் பிரியாணி கொடுத்துட்டு நடுவில் எக்கை வச்சு கொடுத்துட்டு ஏமாற்றிட்டானுங்க. இதுதான் எக்கு பிரியாணி அப்படின்னு சொல்லிட்டு மனசே ரொம்ப சங்கட்டமாக போயிடுச்சு. அதுக்கு நம்மளே வீட்டில் பண்ணிடலாமேடா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. இந்த மாதிரி நீங்களும் எத்தனை பேர் ஏமாந்துருக்கீங்க அப்படின்னு மறக்காமல் சொல்லுங்கள். ஸோ அவ்வளோதாங்க. எக்கெல்லாம் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ஸோ நல்லா பார்த்திங்கன்னா அது உதிரியாக வரணும் எந்த எக்கு, அது வரைக்கும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கிளறி விட்டுக்கோங்க. கொஞ்சம் பொறுமையாக தான் பண்ணணும். அதனால் பார்த்திங்கன்னா நல்லா கிளறி விட்டதுக்கப்புறம் நான் பார்த்திங்கன்னா தயிர் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ காரம் அதிகமாக இருக்கக்கூடாது, அதனால் பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு தயிர் ஆட் பண்ணிக்கிறேன். தயிர் ஆட் பண்ணாலும் பார்த்திங்கன்னா டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருக்கும்.
அதனால் தயிரையும் ஆட் பண்ணிவிட்டு அதையும் பார்த்திங்கன்னா நல்லா கிளறி விட்டுருங்க. ஸோ நல்லா கிளறி விட்டு அது பார்த்திங்கன்னா அது ஒரு மாதிரி இருக்கும், நல்லா சாஃப்டாக இருக்க மாதிரி இருக்கும். நம்ம கிளறும் போதே பார்த்திங்கன்னா நமக்கே ஃபீல் ஆகும் இவ்வளோ சாஃப்டாக இருக்கா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் அப்படியே கொதிக்க விட்டுருங்க. ஸோ அந்த எக்கு பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் உதிரியாக வர்ற அளவுக்கு நம்ம கிளறி விட்டு அதை அப்படியே ஒரு 5 நிமிஷத்துக்கிட்டே விட்டுருங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நம்ம தேவையானதை ஆட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். வேறு ஒன்றுமே கிடையாதுங்க, தண்ணி மட்டும்தான் ஆட் பண்ண போகிறோம். ஸோ அவ்வளோ இழுத்துக்கிட்டு போகும், அவ்வளோ கஷ்டம் அப்படிங்கிறதுலாம் ஒன்றுமே கிடையாது. செம்ம சிம்பிளான வேலை. அதனால தான் எனக்கு பிரியாணினா ரொம்ப பிடிச்சிருக்கு. பிரியாணின்னு பேர் சொன்னாலே பார்த்திங்கன்னா குடுகுடுன்னு ஓடி போயிடுவேன், அந்த மாதிரி கேஸு தான் நான். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம பண்ணி முடிச்சுட்டு இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிஷத்துக்கிட்ட நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா, வச்சாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம தண்ணி ஊற்றிட்டு அதையும் பார்த்திங்கன்னா ஒரு 2 கிளறி விட்டுருங்க. அந்த எக்கு பார்த்திங்கன்னா நல்லா உதிரியாகவும் பார்த்திங்கன்னா அந்த தண்ணியில் அப்படியே பார்த்திங்கன்னா தெரியும் நமக்கேவும். ஸோ அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா நல்லா எல்லா பக்கமும் கிளறி விட்டு அதை பார்த்திங்கன்னா அப்படியே விட்டுருங்க. கொஞ்சம் கொதிக்கிற அளவுக்கு நீங்கள் தேவையான அளவு தண்ணியை ஊற்றிக்கோங்க. எவ்வளோ அரிசி எடுக்கிறீங்களோ அவ்வளோக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தண்ணி எடுத்துக்கோங்க. நான் பார்த்திங்கன்னா 1.5 டம்ளர் கிட்டே எடுத்திருக்கேன். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா ஒரு 4.5 டம்ளர் கிட்டே நான் தண்ணி ஊற்றிருக்கேன். தண்ணி ஊற்றிட்டு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அப்படியே விட்டுருங்க. அது நல்லா கொதிக்கட்டும். கொதித்ததுக்கப்புறம் தான் நம்ம அரிசி போடணும். அப்போ தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. இடையில பார்த்திங்கன்னா நான் நெய் ஊற்றினேன், அதை பார்த்திங்கன்னா எடுக்க மறந்து விட்டேன். அதனால் நீங்கள் நெய் ஊற்றணுன்னா ஊற்றிக்கோங்க. நெய் பிடிக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஊற்றி சாப்பிடுங்க, டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். ஏன்னா என் தம்பி பார்த்திங்கன்னா நேற்று தான் நெய் டப்பா வாங்கிட்டு வந்திருக்கான், அதனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே நான் ஊற்றிக்கிட்டேன். இது எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா பண்ணி முடித்ததும் 2 கிளறி விட்டுருங்க. கிளறி விட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கலர் இப்படி தான் இருந்துச்சு. பார்க்குறதுக்கு ரெட் கலர் மாதிரி இருக்கலாம், பட் ஒன்றும் கிடையாது, உரப்பே இல்லைங்க. ஸோ பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்ட்டு நானும் விட்டுட்டேன். நீங்கள் உரப்பு தேவைன்னா போட்டுக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இது எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டு கொதிக்கட்டுங்க. அது வாட்டிக்கு பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷத்துக்கிட்ட கொதித்தாலும் பரவாயில்ல, பட் அந்தளவுக்கு விட்டுறாதீங்க. ஒரு 5 நிமிஷம் கொதித்தாலே போதும். ஸோ நல்லா பார்த்திங்கன்னா அப்படியே நுரையாக மேலே வரும். ஒரு மாதிரி பார்த்திங்கன்னா வெள்ளை கலரில் பபுள்ஸாக வரும். இது எல்லாம் பண்ணி முடித்ததுக்கப்புறம் அது ஒரு ஓரமாக வச்சதுக்கப்புறம் மறுபடியும் பார்த்திங்கன்னா முட்டையும் வெந்துருச்சு. ஸோ அந்த முட்டையை பார்த்திங்கன்னா தனியாக எடுத்து ஒரு தட்டில் நான் ஆற வச்சுக்கிட்டு இருந்தேன். ஏன்னா நம்ம சாப்பிடும்போது கரெக்டாக அதை இது பண்ணிவிட்டு சாப்பிட்டோம்னா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நினச்சி இது எல்லாத்தையும் எடுத்து தனியாக ஒரு பக்கம் வச்சாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நல்லாவே கொதிச்சிருச்சு எனக்கு. இப்போ நம்ம அரிசி போட ஸ்டார்ட் பண்ணிடலாம். அரிசி பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் நான் ஆல்ரெடி ஊற வச்சுட்டேன். அந்த அரிசியை பார்த்திங்கன்னா தண்ணியெல்லாம் இருத்துட்டு நம்ம அரிசியை உள்ளே போடுறது தான் வேலை, வேறு எந்த வேலையும் கிடையாது. செம்ம சிம்பிள் தான். இப்போ பார்த்திங்கன்னா நான் தண்ணியை இருத்துட்டு வந்தாச்சு. ஸோ இருத்துட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த அரிசி எல்லாத்தையும் எடுத்து நம்ம உள்ளே போட்டுக்கலாம். நான் பார்த்திங்கன்னா அப்படியே அந்த தண்ணியை ஃபுல்லாக இருத்துட்டு அப்படியே கையில் தான் எடுத்து போட்டுட்டு இருந்தேன் நான். ஸோ எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா நாங்கள் பாத்திரத்தில் இருத்திட்டு அப்படியே தான் போடுவோம். சில பேர் பார்த்திங்கன்னா அந்த பவுல்லாம் வச்சுருப்பாங்க. நானும் அந்த பவுல் பார்த்திங்கன்னா கடையில் தேடிட்டே இருக்கீங்க, எனக்கு கிடைக்கவே மாட்டேங்குது. கண்டிப்பாக கிடச்சிச்சின்னா அது வாங்காமல் விடக்கூடாது. ஏன்னா பாஸ்தா, மேகி இந்த மாதிரி நம்ம நிறையாது கொட்டி அதை வடிகட்டிக்கலாம், ஈஸியாகவே இருக்கும். இதுனா பார்த்திங்கன்னா ஒரு இதை வச்சு வடிகட்டி ரொம்ப கஷ்டமாக இருக்கும். கண்டிப்பாக அது சிக்கிச்சுன்னா என்றைக்காவது ஒரு நாள் வாங்கிடணும். நானும் பார்த்திங்கன்னா மதுரை போகிற வட்டம்னா தேடுறீங்க, என் கண்ணுக்கு கிடைக்கவே மாட்டேங்கி. கிடச்சிச்சின்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பாக வாங்காமல் விடக்கூடாது. ஸோ இது எல்லாத்தையும் முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நானும் குக்கரை மூடிட்டு வந்தாச்சு. ஸோ வந்துட்டு பார்த்திங்கன்னா எங்கள் மம்மி காய்கறி வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம அரேஞ்ச் பண்ணணும். இது எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா ஒரு பேக்கெட்டுக்குள்ளே போட்டு ஸோ எல்லாமே பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜ்குள்ளே வைக்கணும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் எடுத்து நான் அப்படியே எடுத்து வச்சிட்டு இருந்தேன். நானும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பொறுமையாக தாங்க எடுத்து வச்சிட்ருந்தேன். நமக்கு தான் பொறுமைங்கிறதே கிடையாதே. அதனால் பார்த்திங்கன்னா தக்காளியை மட்டும் கொஞ்சம் பொறுமையாக எடுத்து வச்சுட்டு மித்த எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா தலையில் கொட்டியாச்சு. நம்ம கொட்டிட்டோம்னா கடன்னு எடுத்து அந்த கவருக்குள்ளே போட்டு வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் எத்தனை பேர் பண்ணியிருக்கீங்க அப்படின்ட்டு சொல்லுங்கள். இந்த மாதிரி தாங்க நான் எப்பயுமே பண்ணுவேன். ஏன்னா எனக்கு பார்த்திங்கன்னா உண்மையாகவே பொறுமை கிடையாது. அதை ஃபுல்லு ஒன்றா எடுத்து போடுறதுக்கு மொத்தமாக எடுத்து நம்ம போட்டோம்னா சீக்கிரமாகவே வேலை முடிஞ்சிடும் இல்லையா. அதனால் பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் எடுத்து நானும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இதில் பார்த்திங்கன்னா அதோட இதில் பார்த்திங்கன்னா போட்டு எல்லாத்தையுமே செட்டாக வச்சாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா தக்காளி எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு இப்போ பீன்ஸு, கேரட்டு இது எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா நான் கவருக்குள்ளே போட்டு வச்சுட்ருந்தேன். ஸோ இப்படி தான் எல்லாத்தையுமே வச்சிட்ருந்தேன் நான்.
ஃபைனலாக பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை, கொத்தமல்லி இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா எடுத்து அது டப்பாவில் போட்டு வச்சாச்சு. ஏன்னா இவ்வளோ இதுக்கு நம்மளால் வாய்ஸ் ஓவர் கொடுக்க முடியாது. அதனால தான் லைட்டாக மியூசிக் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஆல்ரெடி நான் காய்கறி எடுத்து வைக்கிறத மட்டும்தான் நான் போட்டிருக்கேன். அதனால் வேறு எதுவும் கிடையாது. ஸோ இது எல்லாத்தையும் எப்படி அரேஞ்ச் பண்ணுறேன் நான் அப்படிங்கிறது தான் நான் போட்டிருக்கேன். நான் பார்த்தீங்கன்னா எப்போயுமே பார்த்தீங்கன்னா கருவேப்பிலையை ஃபுல்லாக உருவிடுவேங்க. ஸோ கருவேப்பிலையும் பார்த்தீங்கன்னா இப்போல்லாம் கிடைக்கவே மாட்டேங்குது. அதனால் பார்த்தீங்கன்னா எப்படியாவது கொஞ்சம் நிறைய கொடுப்பாங்களா காய்கறி கடையில், இல்லைன்னா பார்த்தீங்கன்னா நாங்கள் 5 ரூபா கிட்ட வாங்குவோம். நாங்கள் கருவேப்பிலை ஃப்ரீயாக தான் தருவாங்க. பட் இந்த கொத்தமல்லி, புதினா எல்லாம் அமௌண்ட் கொடுத்து வாங்குற மாதிரி தான் இருக்கும். ஃப்ரீயாக கொடுத்தாலுமே கொஞ்சோண்டு தான் கொடுப்பாங்க. அதனால் பார்த்திங்கன்னா கொடுக்குறது நாங்கள் பார்த்திங்கன்னா அப்படியே பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் தூக்கி வச்சிட்டோம்னா நமக்கு தேவையானப்பெல்லாம் எடுத்து வச்சு யூஸ் பண்ணிக்கலாம்ல. அதனால் பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி பார்த்திங்கன்னா பொறுமையாக எடுத்து வச்சுட்ருந்தேன். நான் எவ்வளோ ஒரு பொறுப்பான பொண்ணுன்னு இதிலே தெரியும். அப்படின்னா கிடையாதுங்க. ஸோ எங்கள் வீட்டில் எடுத்து வைக்கலைன்னா அதுக்கு 2 வசம் வைவாங்க எதுக்கு அப்படின்ட்டு தான் கடகடன்னு பார்த்திங்கன்னா எடுத்து வச்சிட்ருக்கேன். ஸோ இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நம்ம புதினாவை கட் பண்ணுறது தாங்க ரொம்ப கஷ்டமாக இருக்கும். புதினாவை பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இலையாக கட் பண்ணணும். இப்போ கொத்தமல்லியை கூட பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பிச்சு நம்ம போட்டுட்டோம்னா ஈஸியாக இருக்கும். புதினா தாங்க ஒவ்வொரு இலையாக பிடுங்கவங்களையும் பார்த்திங்கன்னா நமக்கே டென்ஷன் ஆயிரும். ஸோ இது எல்லாத்தையும் எடுத்து ஒரு பக்கம் வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மறுபடியும் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. ஸோ அதை பார்த்திங்கன்னா கேஸ் எல்லாம் போக்க வச்சுட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா கொத்தமல்லி இலை, அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா எலுமிச்சம்பழம் இருக்கிறது அதை பார்த்திங்கன்னா அந்த ஜூஸ் எல்லாத்தையும் பிழிஞ்சு விட்டாச்சு. ஸோ பிழிஞ்சு விட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு நெய் ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா 4 கிளறி எடுத்திங்கன்னா சூப்பரான பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. எக்கு பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. ஸோ கண்டிப்பாக சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. ஏன்னா நமக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அதனால் கேவலமாக இருந்தால் கூட நல்லா தான் இருக்கும். பட் நான் கேவலமாக இருக்குன்னு நான் சொல்லலைங்க. உண்மையாகவே டேஸ்ட்டு செம்மையாக இருந்துச்சு. நான் பண்ணேன் அப்படிங்கிறதுக்காக கிடையாது. உண்மையாகவே டேஸ்ட்டு நல்லா தான் இருந்துச்சு. ஸோ பிரியாணியே காலி ஆயிடுச்சுன்னா பார்த்துக்கோங்க, அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருந்துருக்குங்க. நான் கூட எப்படியோ வரும்னு நினச்சேன். நம்ம என்றைக்காவது பார்த்திங்கன்னா நம்ம விருப்பமே இல்லாமல் சமைக்கும் போது பார்த்திங்கன்னா அது ஒரு மாதிரி இருக்கும். விருப்பத்தோடு சமைக்கும் போது அது ஒரு மாதிரி இருக்கும். ஸோ வேறு வழி இல்லை. அதனால் பார்த்திங்கன்னா நம்ம சாப்பிட்டு தான் ஆகணுன்ட்டு நாங்களும் சாப்பிட்டோம். டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இது எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு நம்ம எக்கு இருக்குது பார்த்திங்களா, அதோட தொலியை தான் பொறுப்பாக உரிச்சிட்ருந்தேன். அதை பார்த்திங்கன்னா கடன்னு பார்த்திங்கன்னா உரிச்சிட்ருந்தேன். அந்த முட்டை பார்த்திங்கன்னா உடையாத அளவுக்கு ஒரு ட்ரிக்கு பார்த்தேங்க. நம்ம லைட்டாக அந்த இதை ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த ஸ்பூனை வச்சு 2 இந்த மாதிரி திருப்பினோம்னா அதுவே டக்குன்னு வந்து ஓப்பன் ஆகிடுது. அந்த மாதிரி பண்ணி பார்த்தேன். உண்மையாகவே ஈஸியாக தாங்க இருந்துச்சு. நம்ம பார்த்திங்கன்னா பொறுமையாக உடைக்கிறதுக்கு இந்த மாதிரி பண்ணோம்னா ஈஸியாக இருக்கும். அதனால் பார்த்திங்கன்னா அதை ட்ரை பண்ணி பார்த்தேன். செம்ம ஈஸியாக இருந்துச்சு. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கே ஈஸியாக இருக்கும். கடகடன்னு நமக்கு வேலை முடிஞ்சிருங்க. அதனால தான். ஸோ இது எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா எடுத்து இன்னொரு தண்ணியில் போட்டு அதை நல்லா ஒரு 2 அலசியாச்சு. ஏன்னா அந்த முட்டை தொலியெல்லாம் ஒட்டியிருக்கும்ல, அதனால் பார்த்திங்கன்னா 2 அலசிட்டு அதையும் தண்ணி எடுத்து ஒரு தட்டில் வச்சாச்சு. ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இருக்கிற எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா கீழே ஊற்றிட்டு தண்ணி எல்லாத்தையுமே இருத்து வச்சுட்டு அடுத்து நம்ம சாப்பிட்றது தான் வேலை. போய் தட்டில் பிரியாணியை போட்டு சுட சுட அமைதியாக உட்காந்து சாப்பிடும் போது அதோடய ஃபீலே தனியாக இருக்கும். எனக்கு பார்த்திங்கன்னா அமைதியாக பொறுமையாக சாப்பிடணுங்க. இந்த பிரியாணி ஒன்று மட்டும் பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும். ஸோ அதனால் அதை பொறுமையாக உட்காந்து சாப்பிட்டோம்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் நான் வந்து பொறுமையாக உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தேன். டேஸ்ட்டு அட்டகாசமாக இருந்துச்சு. அவ்வளோதாங்க, சாப்பிட்டு முடிச்சுட்டு எனக்கு இந்த டே பார்த்திங்கன்னா இப்படி தான் சூப்பராக போயிட்டு இருந்துச்சு. உங்களுக்கு இந்த டே எப்படி போச்சு அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிவிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். டாட்டா பாய்.